மக்களே நேத்துல இருந்து நம்மளுடைய அத்தாச்சி தான் ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருக்காங்க. ஏண்டா தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க நம்ம அத்தாச்சி. நம்மளுடைய கரிக்கஞ்சி கார்த்திகரனை இப்ராஹிம் வந்து செய்யுன்னு செஞ்சு விட்டாப்ல. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, நம்மளுடைய சங்கீதா அண்ணி வந்து டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருந்துருந்தாங்க. எங்கடா நம்ம அத்தாச்சியவே இவ்வளவு நாளாச்சு காணமே அப்படின்ட்டு மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, போயிட்டாங்களா, நிம்மதியில இருந்து வரமாட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் வந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி குறுக்க இந்த கௌசிக் வந்தா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அத்தாச்சி. அதுவும் எங்க சாதாரணமா இல்ல, கோட்டைக்குள்ள வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. நேற்று நடந்த சுதந்திர தின விழாவில் கோட்டையில தளபதி அவர்கள் வந்து கொடியேற்றினாங்க. அந்த கொடியேற்றத்துக்கு யாரு, நம்மளுடைய அத்தாச்சி வந்து வருகை தந்திருந்தாங்க. காரை விட்டு இறங்கி அப்படி ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க. எப்படி அப்படின்னா, இந்த பாகுபலி படத்துல நாசரோட பையன் வந்து அப்படி 5 o'clockல பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா பார்த்தோன்னு டக்குன்னு அதிர்ச்சியாகி வருவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய டிவிக்கினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நம்மளுடைய அத்தாச்சி பண்ணி விட்டாங்க. சம்பவம்னா சம்பவம், சாதாரண சம்பவம் இல்ல. நம்மளுடைய தளபதி அவர்களுடைய அம்மா என்ன கலர் புடவைனா பச்சை கலர் புடவை. நம்மளுடைய தளபதி அவர்களுடைய அப்பா வந்து என்னன்னா ஒயிட் அண்ட் ஒயிட். இந்த அத்தாச்சி என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னன்னா ஆரஞ்சும் இல்ல, காவியும் இல்ல, கோல்டும் இல்ல, எல்லாம் கலந்த ஒரு கலவை. அப்படியே வரிசையா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அடாடா, தேசிய கொடியை அளவெடுத்து செஞ்ச மாதிரி அவ்வளவு அற்புதமா அருமையா இருந்துச்சு. சரி, ரைட்டு, இதெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அதை விட்டுற வேண்டியதானே. இந்த மீடியா பூராமே வந்து அத்தாச்சியவே போக்கஸ் பண்றாங்க. ஏண்டா சும்மாவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி ஏன் அந்த அம்மாவே காமிச்சிக்கிறீங்க? எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு, எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு, அதை காட்ட வேண்டியதானையா? இங்கிட்டு தளபதியை காட்டுறீங்க, தளபதி பேசி முடிச்சுன்னா திரிசாவை காட்டுறீங்க. ஏன் அந்த அம்மா வீட்டுல ஓரமா வருது உட்காருது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா நட்ட நடுவுல ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல வந்து எல்லாரும் உட்கார முடியாது, நீங்க நல்லா உட்கார முடியாது. ஏண்டா இது வந்து ஒரு முதலமைச்சரோட ஒரு சிஎம்மோட ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால முதல் இருக்கை அப்படிங்கிறது குறிப்பிட்ட பேர்களுக்கு தான் வந்துகிட்டே முதல் இருக்கை வழங்கப்படும். இதுல முக்கியமான நபராக என கருதப்பட்டு நம்மளுடைய திரிசா அவர்களுக்கு அந்த இருக்கையில முதல் வரிசையில, அதாவது விஜய் அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு பக்கத்துல என இருக்கை போட்டு அமர வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களுடைய அம்மா வராங்க, அவங்களுடைய அப்பா வராங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே வரவேற்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்க குடும்பம் எல்லாம் வராங்க. ஆனா திரிசா அவர்கள் வந்திருக்காங்க. திரிசா அவர்கள் என்ன ரோல் வந்து பிளே பண்றாங்க? அமைச்சரா இருக்காங்களா, எம்எல்ஏவா இருக்காங்களா, இல்ல அரசு அதிகாரியா இருக்காங்களா, இல்ல டிவி கட்சியில இருக்காங்களா, இல்ல என்னவா இருக்காங்க? இது அரசு நிகழ்ச்சி, முழுக்க அரசு நிகழ்ச்சி. முதலமைச்சருடைய ஃபேமிலி வராங்க அப்படின்னா அது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று. இங்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் அதிகாரிகள் இருக்காங்க, இன்னாள் அதிகாரிகள் இருக்காங்க, கலெக்டர்கள் இருக்காங்க, என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு பலதரப்பட்ட அரசு அதிகாரிகள் கூட்டமாக குவிஞ்சிடக்கூடிய அந்த விழாவில எந்த ரோலுமே பிளே பண்ணாத திரிசா அவர்கள் வந்து முதல் வரிசையில உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டா அந்த மூவர்ண கொடி நேச்சார மாதிரி வந்து உட்கார வச்சிருக்காங்க. அது வந்துட்டு அப்படியே போக்கஸ் பண்ணி போட்டு நம்மள மண்டைக்கு எதுக்கிருக்காங்க இந்த டிவி சேனல்லாம். இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திரிசாவால தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுது, இந்த திரிசாவால பெரிய தலைவலியா இருக்கு, இந்த திரிசா வந்து கலட்டி விட்டுருங்க, திரிசா வேணாம், திரிசா வந்துட்டு ஓரமா உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா கண்ணிலே மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லுங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. விர்ச்சுவல் வாரிசெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. ஆனாலுமே வந்து இது தளபதிக்கு தெரிஞ்சு வருதா, தெரியாம வருதா, இல்ல என்ன கணக்குன்னே தெரியல. தளபதிக்கு தெரியாம எப்படி கோட்டைக்குள்ள வர முடியும்? கோட்டைக்குள்ள வந்து அதுவும் முதல் வரிசையில அவங்க அப்பா அம்மா பக்கத்துல எப்படி இருக்கை போட்டு உட்கார வைப்பாங்க? அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் 3 பேருக்கும் 3 கொடியில எப்படி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க? எப்படி வந்து பிளான் பண்ணாம எப்படிப்பா நடக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த திரிசா அவர்களை வந்து முதலமைச்சர் வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்.
ஏன்னா மக்கள்லாம் அன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா உங்களுக்கு மனைவி இருக்கு, குழந்தைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, ஓகே அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அது வந்து டைவர்ஸுக்கு போய் டைவர்ஸ்ல இருந்து மறுபடியும் வந்து வாபஸ் வாங்கி அது ஒரு பக்கமா இருக்கு. அந்த நிலைமையில இந்த திரிசா வந்து கூடவே கொடி பிடிச்சுக்கிட்டு கொடுக்கு பிடிச்சுக்கிட்டு திரிகிறது நல்லா இல்ல. இது வந்து முதலமைச்சருடைய மாண்பை கெடுக்கும். அவர் வகுக்கக்கூடிய அந்த பதவிக்கு மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்கும் வகையில இந்த திரிசா இருக்கு அப்படின்னு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏன்னா சாமானிய மக்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய பேச்சாக மனதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்தாக இன்னைக்கு வந்து இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. சுதந்திர தினம் அப்படிங்கறது நம்ம நாட்டுக்காண்டு உயிர் தியாகம் செஞ்சு என்ன உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே நாட்டுக்காண்டு அர்ப்பணித்த அந்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய அந்த நாள். அந்த நாள்ல 386 ஆண்டு கால பழமையான அந்த கோட்டையில எத்தனையோ தலைவர்கள் ஏன்னா வெள்ளக்காரங்குடியை இறக்கிட்டு நம்மளுடைய மூவண்ண கொடியை ஏத்தி அழகு பார்த்திருக்காங்க, கம்பீரமா பறக்க விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கோட்டையில ஏன்னா மக்களுடைய மனதை வென்ற நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் வந்து கொடியேற்ற போறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு மக்கள்லாம் உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது இடையில இந்த டிவி சேனல்லாம் திரிசாவையே போக்கஸ் பண்ணி காமிச்சு வெறியேற்றிட்டாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் போது மக்களை காமிக்காம திரிசாவை காமிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிழையாக திருத்திக்கிற வேண்டிய விஷயமாக, அகற்றப்பட வேண்டிய விஷயமாக இது வந்து இன்னைக்கு இந்த விஷயம் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இத வருங்காலங்கள்ல நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நம்மளுடைய தளபதி அவர்கள் வந்து திருத்திக் கொள்வார் அப்படின்னு நம்பப்படுது. அதை திருத்திக்கலைன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ வந்து நம்ம கருக்கஞ்சி கார்த்திகேயனுடைய கதைக்குள்ள வந்துருவோம். இப்ப நம்மளுடைய கருக்கஞ்சி கார்த்திகேயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் எதை சொன்னாலுமே மக்கள் நம்பிடுறாங்க. சூரியன் வந்து கிழக்கு உதிக்கிறது இல்ல, மேற்கு தான் உதிக்குது அப்படின்னாலும் ஆமா அப்படின்னு நம்பிடுவாங்க. புஷியானது தான் வந்துகிட்டு புவியீர்ப்பு விசையவே கண்டுபிடிச்சது புஷியானது தான் அப்படின்னாலுமே ஆமா அப்படின்னு நம்பிடுவாங்க. தொலைபேசியை கண்டுபிடிச்சது ஆதவர்ஜுனா அப்படின்னு சொன்னாலும் அதை நம்பிடுவாங்க அப்படின்ட்டு நம்மளுடைய கரிக்கஞ்சி வந்து கதறி இருந்தாப்ல. விஜய் 5 கோடி பேர் பின்தொடரக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் என்ன சொன்னாலும் 50 லட்சம் பேர் நம்புவாங்க. சூரியன் வந்து வடக்க ஒதுக்கிங்க, ஆமா நேத்து காலைல பார்த்தேன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷியானது, ஆமா எனக்கு தெரியும். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பெல், ஆதோர்ஜனா, ஆமா. விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேரால் நம்புவாங்க. இல்ல, இதை நீங்க மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தான் சொல்றேன். மக்கள் தரங்கட்டு போட்டியில மக்கள் தான் சொல்றேன். அவருடைய கதறலுக்கு, அவருடைய வௌத்திருச்சான அந்த பேச்சுக்கு என்ன சரியான தக்க பதிலடி கொடுத்துட்டாரு நம்மளுடைய இப்ராஹிம் அண்ணன். விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்னா, ஆமா அவர் உண்மையை சொல்றாரு, நம்புவாங்க. நீங்க சொன்னீங்களே பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, அசையாத, விஷம் ஏறாது, ஒரு கட்டுரை அம்மா கொண்டு அவர் கடிக்க விட்டு பார்ப்போம், இன்னும் அவனை கடிக்க விடுவான், விஷம் ஏறதா இல்லையா, நீங்க அமைதியா இருங்க, விஷம் ஏறதா இல்லையான்னு பார்ப்போம். விஜய் அவர்கள் உண்மையே சொல்றாரு, ஏன்னா நடக்கிறத சொல்றாரு, அதனால மக்கள் நம்புறாங்க. ஏன்னா மக்கள் வந்து நம்பும் வகையில வந்துகிட்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஏன்னா உலக படியும் வந்து விஜய் அவர்கள் நடக்கிறாரு, அதனால மக்கள் நம்புறாங்க. உங்களுடைய தலைவர் சீமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாம்பு கடிச்சாலும் வந்து விஷம் ஏறாது, ஏன்னா அப்படியே நிக்கணும், ஆனா விஷம் ஏறாது, 2 நாளாலும் விஷம் ஏறாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்டீரின் பாம்பு கொண்டாந்து கார்த்தி காலுக்குள்ள விடுவான், ஏன்னா அவர் வந்து ஓடுறாரா ஒளிறாரா இல்ல அப்படியே 2 நாளைக்கு நிக்கிறாரான்னு பாப்போம், கொண்டாந்து விட்டு பாப்போமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கேட்டோடனே அப்படியே முழிக்கிறாப்புல, என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் பாம்பு கடிச்சாக்கா வந்து நீ உட்கார்ந்து இருப்பீங்களா? என்ன சொல்றாரு சீமானவர்கள், என்ன சொல்றாப்புல, பாம்பு கடிச்சாக்கா விஷம் ஏறாது, அப்படியே நிக்கணும் 2 நாளைக்கு, விஷம் ஏறாது, ஏன்னா பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டாதான் விஷம் ஏறும் அப்படின்னு யார் சொல்றா? சீமான் சொல்றாரு. அதை நீங்க நம்புவீங்களா? ஒரு கட்டு விரலை விட்டு உங்களை கடிக்க விட்டா நீங்க நிப்பீங்களா? ஒரு 2 நாளைக்கு நீங்க வாட்டில் உங்க வேலையை பார்த்து இருப்பீங்களா? அப்புறமா நீங்க வந்துட்டு ஆஹா பாம்பு கடிச்சிருச்சே நீங்க நினைச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து விஷம் ஏறுமா அப்படின்னு ஒரு சரியான ஒரு பதில, தக்க பதிலடியா கொடுத்திருந்தாரு நம்மளுடைய இப்ராஹிம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் சொல்றது எல்லாமே வந்துகிட்டு துபாக்கூர் தான். சீமான் அவர்கள் சொல்றது எல்லாமே பொய் தான். நீங்க பொய்ய சொல்லியே நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறீங்க, அது வந்து ஒரு காலம் நடக்காது. டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு இல்ல டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் இந்தியான்னு போடுங்க, யாரு வரான்னு பாருங்க அப்படின்ட்டு நம்மளுடைய இப்ராஹிம் வந்து சொன்னோன்னா எல்லாரும் ஏத்தாப்புல கொந்தளிக்கிறாங்க. அப்படியே அது எப்படி நீங்க டுபாக்கூர் சொல்ல போச்சு, அது எப்படி டுபாக்கூர் சொல்ல போச்சு அப்படின்ட்டு இந்தா போட்டு பாத்துருவோம் நம்ம என்ன வருதுன்னு. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகனே டக்குமுக்கு தாளம் நீங்க. அடா நம்ம சீமான் வராப்ல, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன்
இந்தியா அப்படின்னு போட்டாலே நம்மளுடைய அண்ணன் சீமான் தான் வந்துட்டு முன்னாடி நிக்கிறாப்ல. உண்மையதான் சொல்லியிருக்காப்ல. அப்புறம் எதுக்குப்பா கொந்தளிக்கிறிய, அப்புறம் எதுக்குப்பா நீங்க பதறிய? உண்மையத்தான் சொல்லியிருக்காப்ல இப்ராஹிம். அதுக்கு அதைத்தான் வந்துட்டு கூகுள் வந்து சொல்லுது. அப்புறம் ஏன் பதறாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப சாட்டை வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணி இப்ப ரொம்ப வைரலா அந்த வீடியோ எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில எப்படி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா? அதை வச்சு செய்யு செஞ்சு விட்டாங்க நம்மளுடைய விர்ச்சுவல் வாரிஸ். ஏன்னா காக்கா தலையில ஆய் பெல்ற மாதிரியும், ஏன்னா பல மாதிரி சிரிச்சு வயிறுலாம் புண்ணா போச்சு. அந்த வீடியோ இருந்துச்சுன்னா லிங்க் பண்ணி விடுறேன், பார்த்து நீங்களும் சிரிங்க. அதே பார்த்தாங்க இப்ப சாட்டை குறிப்பு ஒரு மைக்கு தூக்கி கிளம்பிட்டாங்க. மைக்கு தூக்கி கிளம்பி 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் ஏன்னா பேட்டி எடுக்கிறாங்க. என்னன்னா, இந்த 100 நாள் நிறைவடைஞ்சிருக்கு தாவேக்காவுடைய ஆட்சியில, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வடிவேலுக்கு ஒரு படத்துல மைக்க கொண்டு வாய்க்கில் நீட்டுவாங்க, அந்த உரை கூட வாய்க்கு உள்ளாக்க போயிடும். அந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் இல்ல, ஒரு 4 பேர்கிட்ட கொண்டு மைக்க நீட்டி ஏன்னா மக்களுடைய கருத்தை கேட்கறன்னு சொல்லி ஒரு அளப்பறையான ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. 50 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள், திராவிட கட்சிகள் ஏன்னா இதையெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ வந்துட்டு குற்றங்கள், கொலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக திராவிட அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல இந்த திமுகவுக்கு சொம்படிக்கிற சொம்புகளுக்கு. இன்னும் 3 மாசம் தான் இப்பதான் முடிஞ்சிருக்கு. 100 நாள் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அதுக்குள்ளாட்டி மைக்கு தூரி கிளம்பிட்டாங்க. இன்னும் இருப்பா, இன்னும் 4.25 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் வந்துட்டு உங்களெல்லாம் வச்சு செஞ்சு விட போறாரு. நம்மளுடைய கணிப்புப்படி அடுத்த எலெக்ஷன்ல அடுத்தடுத்து எல்லா எலெக்ஷன்லயும் டிவிக்கு தான் ஜெயிக்க போகுது. நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் தான் நிரந்தர முதல்வராக அமர போறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நானும் வருவேன் தனி ஒருவனாய்